ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிலைட் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி கத்தரிக்காய் வெள்ளைக்கறி எப்படி சமைக்கிறேன்றதை பற்றி பார்ப்போம். கத்தரிக்காய் சமைக்க தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதோட டெக்ஸ்ட்லையும் போடுறேன். பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு நான் 4 கத்தரிக்காய் எடுத்துருக்கிறேன். இது சாவச்சேரி மார்க்கெட்டில் நான் வாங்கின கத்தரிக்காய். பாருங்கள், நான் என்ன மாதிரி வெட்டுறேன்னுண்டு முக்கோண ஷேப்பில் தான் நான் வெட்டுவேன். மற்றது நீங்கள் இப்போ கத்தரிக்காயை வெட்டி போடைக்குள்ள ஒரு தண்ணி உள்ள பாத்திரத்துக்குள்ளே போட்டிங்கன்னா கத்தரிக்காய் கறுக்காது, அதாவது கயர் தன்மை வராது. அப்போ நீங்கள் தண்ணி உள்ள பாத்திரத்துக்குள்ளே வெட்டி போட்டுட்டு கழுவி எடுங்க. அப்படி என்றால் உங்களுக்கு ஓகே இருக்கும். பாருங்கள், பாருங்கள் நான் எப்படி வெட்டுறேன்னுண்டு. இந்த சைஸில் நாங்கள் இங்கே வெட்டுறோம். நாங்கள் வெள்ளைக்கறி வைக்கிறதுக்கு ஏன்னா அது இந்த சைஸில் வெட்டினா டக்குன்னு அவிஞ்சு கரையை உடைக்கிடும். கத்தரிக்காய் வெள்ளைக்கறிக்கு நல்லா கத்தரிக்காய் நல்லா கரையணும். பாருங்கள், நான் வெட்டிட்டேன் ஃபுல்லாக. கழுவி எடுத்து நான் சமைக்கிற சட்டிக்குள்ளே போட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த தண்ணி விட்டதை காட்டையில் கீழுக்கு தண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அதுக்கு மேலே கத்திரிக்காய் போட்டுக்கிறேன். தண்ணி உங்களுக்கு தெரியல, நீங்களும் கொஞ்சம் தண்ணியை விடுங்க கொஞ்சமாக சமைக்கிறதுக்கு மேல். மற்ற இந்த பச்சை மிளகா 2 பச்சை மிளகா வெட்டி போடுங்க. மற்றது வெங்காயம் அப்படியே உண்டாவே இல்லை, அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் போடுங்க. வெள்ளைக்கறி கூட்டி தான் நாங்கள் வைக்கிறோம். அப்போ ஒரேடியாக எல்லாத்தையும் போடலாம். முதல் கத்தரிக்காய் போடுங்க, முதல் தண்ணி விடுங்க கொஞ்சமாக. அதுக்கு பிறகு கத்தரிக்காய் போடுங்க. அதுக்கு பிறகு பச்சை மிளகா போடுறேன். அதுக்கு பிறகு வெங்காயம் போடுறேன். அதுக்கு பிறகு கருவேப்பிலை போடுவேன். பாருங்க, கருவேப்பிலையும் போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு அளவாக தண்ணி விடுங்க. ஒரு ஆளும் கூட தண்ணி விடாமல் ஒரு கொஞ்சமாக தண்ணி விடுங்க. தண்ணி விட்டுட்டு அப்படியே அடுப்பில் தூக்கி வைக்க வேண்டியதுதான். பாருங்கள், நான் எல்லாம் வச்சு போட்டுட்டேன். இனி அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சுட்டு ஹீட் பண்ண வேண்டியது தான். பாருங்க, நான் அடுப்பில் வைக்கிறேன். வச்சுட்டு இனி நெருப்பை மூட்டி ஹீட் பண்ண வேண்டியது தான். அடுப்பை மூட்டிட்டு இனி இப்படியே வச்சு மூடி வைக்கணும். மூடி வச்சா அந்த தண்ணி ஹீட் ஆகி அவிய வலிக்கிடும். அவிய வலிக்கிட்டோன்னே கத்தரிக்காய் அவிஞ்சு அப்படியே கரையை வலிக்கிடும். பாருங்கள், நான் மூடி வைப்பேன். மூடி வச்சா டக்கண்டு அவியும். அதுக்காக தான் மூடி வைக்கிறது. மற்றது தண்ணி ஆவியாகாது, அதுக்குள்ளேயே இருந்து அவியும். பாருங்க, நான் அவிஞ்சா பிறகு இடையில் திறக்கிறேன்னு இப்படி கத்திரிக்காய் அவிஞ்சிருக்கேன்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதை பார்த்தீங்களா, இதை இனி இப்படியே அவிய விட்டு மஞ்சள் போடுங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிண்டி போட்டு அதுக்கு பிறகு உப்பு போடுங்க. உப்பும் மஞ்சள் தூளும் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி பிரட்டி விடுங்க. ஏண்டா உப்பும் மஞ்சள் தூளும் எல்லா கத்திரிக்காயிலையும் பிரளணும். பிரண்டு தாண்டா தான் எல்லாம் ஒன்றடியாக கிடந்து அவியும். நான் இந்த பாருங்க, நான் அப்படி பிரட்டி விடுறேன். ஃபுல்லாக பிரட்டி விடுங்க. கிண்டி போட்டு எல்லா பக்கமும் மஞ்சள் பரவிட்டு பார்த்தீங்களா, அது மாதிரி உப்பும் எல்லா இடம் பரவி இருக்கும். இனி இந்த சூட்லேயே வச்சு மூடி விடுங்க. மூடி விட்டால் திருப்பி கத்தரிக்காய் நல்லா அவிஞ்சிடும். இந்த நெருப்பிலே வச்சு மூடிடுவேன். நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அவிய வைப்பேன். அது அவிஞ்ச உடனே கத்தரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள், இந்த நான் மூடிட்டு அவிய விடுறேன் ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் ஆயின பிறகு நான் திருப்பி எடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த கத்தரிக்காய் கரண்டியால் மசிச்சா அப்படியே மசியும், அதாவது கரைகிற மாதிரி அப்படியே வரும். இந்த கத்திரிக்காய் இந்த பாருங்க மசிச்சு வர்றேன். இப்படி கத்திரிக்காயை ஃபுல்லாக மசிச்சு விடும். நீங்கள் மசித்தா அந்த நல்லா கத்திரிக்காய் அவிஞ்சிட்டேன்னா அப்படியே நசிஞ்சு போகும். கிழங்கு நசிஞ்ச மாதிரி கத்திரிக்காய் நசிஞ்சு அப்படியே கரைஞ்சி அந்த கிரேவி மாதிரி வரும். பாருங்க, இது பார்த்தீங்களா, கட்டியாக கிடந்து அப்படியே எல்லாம் அமத்த கரைகிற மாதிரி அப்படி மசியுது. நீ ஃபுல்லாக அப்படியே மசிச்சு போட்டு இதுக்குள்ளே இனி நாங்கள் நல்லா மசித்த பிறகு நான் முதல் பால் விடுவேன். இந்த பாருங்கள், முதல் பால் எடுத்துருக்கிறேன். தண்ணி பெருசாக விட தேவையே இல்லை. கொஞ்சம் தண்ணி தான் விட்டு அவிச்சேன்னா அந்த தண்ணியிலே அவிஞ்சிட்டுது.
பாருங்கள். இப்போ நான் வந்து மசிச்சு போட்டு முதலாவது பால் விடுறேன். முதலாவது பால் விட்டு நல்லா திருப்பி மசிக்கணும். கட்டி கட்டியாக கிடக்கிறத பாலை விட்டு மசிக்க இன்னும் அப்படியே கரைஞ்சி வரும். பாருங்கள், பால் காணாது 2 கரண்டி பால் விடுறேன் நான். இது முதல் பால் விட்டு தான் மசிக்கணும். 2வது பாலில் சில பேர் அவிக்கிறவேல் 2வது பாலில் அவிச்சா டக்கண்டு அவியாது. தண்ணி விட்டு அவிச்சா டக்கண்டு அவியும். இப்போ அதனால் நாங்கள் தண்ணி விட்டு அவிக்கிறது. சில பேர் 2வது கப்பி பாலில் வந்து அவிக்கிறவேல் அது அவிச்சா லேட் ஆகும். ஆனால் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் லேட் ஆகும். இது வந்து நாங்கள் தண்ணியில் அவிச்சு முதல் பால் விடுறோம். இப்போ முதல் பால் விட்டுருக்குறோம் பாருங்க. எப்படி அந்த கிரேவி தன்மை வந்துட்டு இல்லையா, கிரேவியாக இருக்குது பார்த்தீங்களா. ஹை ஃப்ளேம்லேயே வையுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கொண்டே மசியுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கொண்டு மசித்தா தான் டக்கண்டு கரையும். நல்லா கரைச்சி எடுக்கிற மாதிரி கிரேவி தன்மையாக ஆக்கிவே எடுக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் எப்படி மசிக்கிறேன்னு பாருங்கள். நான் மசித்து நல்லா அவிச்சு எடுத்துட்டேன். மசிக்க நல்லா டக்கண்டு கரைஞ்சி அவிஞ்சிடும். இனி கொஞ்சமாக தேசி புளி விடணும். கடைசியாக தேசி புளி விட்டுட்டு இறக்கினா சரி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, எப்படி நல்லா அவிஞ்சிருக்குன்னு களி மாதிரி வந்திருக்கு இல்லையா. நான் இனி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து தேசி புளி விடுங்க. தேசி புளி விடுறேன் பாருங்க. ஓகே, தேசி புளியில் முதல் கொட்டை எல்லாத்தையும் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் ஒரு 7-8 ட்ராப்ஸ் அப்படி விடுங்க. விட்டால் தேசி புளி விட்ட டேஸ்ட் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவு காணும். இதில் ஒரு கொட்டையும் இருக்குது, நான் அதை எடுத்துடுவேன். இந்தளவு தேசி புளி காணும் பாருங்க. எப்படி கிரேவி மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. இது வந்து தேசி புளி விடைகளை நீங்கள் கொஞ்சம் சூட்டோடு விடாதீங்க. கொஞ்சம் ஆற கறியை வந்து ஆற விட்ட பிறகு விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்புலேருந்து இறக்கினா பிறகு ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் தேசி புளி விடுங்க. வா, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. நல்ல களியாக இருக்குது இல்லையா. கத்திரிக்காய் கறி வெள்ளைக்கறியை வந்து இப்படி தான் வைக்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குது கறி வைக்கிற மெத்தட் வந்து. அப்படியே கூட்டி போட்டு அடுப்பில் நெருப்பை வச்சு வைக்க வேண்டியதான். சிம்பிள் வேலை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு என்ன மாதிரி என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.